ஹாய், வணக்கம் நண்பா நண்பி. இது உங்கள் G4E மீடியா, என்டர்டைன்மெண்ட் மீடியா. என்ன ரொம்ப நாளாகவே வீடியோ போடலன்னு பார்த்தீங்களா? எங்களுக்கு வந்து கொஞ்சம் வெட்டிங்கில் கொஞ்சம் நிறைய ஒர்க் ஆயிடுச்சு, அதை போட முடியல. இப்போதைக்கு உங்களுக்கு வந்து அந்த ஹஸ்டிக்குள்ள வீடியோ வந்து நிறையா வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது. அதை வந்து கம்மிங் வீக்கில் நான் போட்டு விட்றேன். இப்போ முக்கியமாக எல்லாருமே சொல்கிறாங்க இந்த ஃபாஸ்டாக்னு நிறைய பேருக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இது பேர் தான் ஃபாஸ்டாக். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டோல்கேட் இருக்குது. இந்த டோல்கேட்டில் வந்து நம்ம வந்து பணம் வந்து நம்ம வந்து போஸ்ட்டில் 65 ரூபா, வரத்தில் 65 ரூபா கொடுத்துட்டு போவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து இன்டர்நெட் டெக்னாலஜியில் வந்து மாற்றணும் அப்படின்றக்காக வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்டாக் அப்படின்னு ஒரு ஆப் மூலமா மாற்றிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் மணி, ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்போட வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து ஃபோனில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய காரையோ இல்லை லாரியையோ இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற வெஹிக்கிளையோ வந்து நீங்கள் வந்து டோல்கேட்டு கொண்டு வந்தீங்கன்னா இந்த ஃபாஸ்டாக சொல்லி ஸ்டிக்கர் வந்து கொடுப்பாங்க. அந்த ஸ்டிக்கரை வந்து கொடுக்கறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்து இருக்கணும். அதுக்காக வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட இது வந்து லிங்க் பண்ணுவாங்க. அந்த ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பில் வந்து பர்சனலாக ஒரு அக்கௌண்ட் நம்பர் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த அக்கௌண்ட் நம்பர் யூசர் நேம் ஒரு பாஸ்வேர்டு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட் நம்பரில் வந்து மினிமம் பேலன்ஸ் வந்து இருக்கணும். ஒரு 500 வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா 150 வந்து இந்த தேங்க்ஸ் ஆப்பில் இந்த ஃபாஸ்டாகுள்ள சார்ஜஸாக எடுத்துக்கிடுவாங்க. மீதி உள்ள 350 வந்து அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அதை வந்து 500, 1000, 2000 வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்தெந்த டோலுக்கு வந்து போகிறீங்களோ அந்தந்த டோலுக்குள்ள பேமெண்ட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் எடுத்து உங்களுக்கு எடுப்பாங்க. சரிங்களா? மொத்தத்தில் அந்த ஸ்டிக்கர் வந்து எங்கே அப்ளை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த காரில் வந்து மிரர் இருக்குல்ல, மிரருக்கு பக்கத்தில் ஒட்டுனீங்க அப்படின்னா டாப்பில் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்து டெபிட் ஆகும்னு சொல்கிறாங்க. தப்பி தவறி இதை வந்து கையில் வந்து கொண்டு போயிடுறாங்க. பைக்கில் போகும்போது கொண்டு போனீங்கன்னா கூட, ஏன் நடந்து போகும்போது கொண்டு போனால் கூட கண்டிப்பாக ஒவ்வொரு டோலையும் கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டோலுக்குள்ளே 65, 85, 105 அந்த சார்ஜஸ் வந்து கண்டிப்பாக டெபிட் ஆயிரும். அதனால் காரோட வந்து பண்ணிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா சேஃப்டியாக ஒரு நோட்டில் வச்சு பைக்கில் வச்சு டெக்னாலஜி இல்லாமல் எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? இதை அப்ளை பண்ணும்போது என்னெல்லாம் இஷ்யூஸ் வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அதை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க காரோட வெஹிக்கிளோட வராங்க. அவங்க வந்து அக்கௌண்ட்டில் வந்து பேலன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அந்த பேலன்ஸ் வந்து ஏர்டெல் மணியில் வந்து கண்டிப்பாக அதில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்னன்னு இருக்குன்னா ஆட் மணி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆட் மணியில் வந்து நம்ம அக்கௌண்ட் நம்பர்லேருந்து சும்மா சாதாரணமாக நம்ம வந்து கூகுள் பேயில் வந்து பே பண்ணுற மாதிரி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டோல்கேட்டை கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணும்போது கரெக்டாக அந்த மணி வந்து உங்களுக்கு டெபிட் ஆகும். சரிங்களா? சாதாரண விஷயம் தான். தேங்க்ஸ் ஆப் பற்றி தெரியாதவங்க தேங்க்ஸ் ஆப்பை தெரிஞ்சுக்கோங்க. ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த ஃபாஸ்டாக் பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து கலர்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து 4 போட்டிருக்காங்க, ப்ளூ கலர். இது வந்து காருக்கு. அடுத்தது 5 போட்டிருக்காங்க, இது வந்து லைட் வெஹிக்கிளுக்கு. அப்புறம் 7 போட்டிருக்காங்க, க்ரீன் கலர். இது வந்து 6 வீல் உள்ள லாரிக்கு. அப்புறம் வந்து 18 போட்டிருக்காங்க, எல்லோ கலர். இது வந்து 10 வீல் உள்ள லாரிக்கு. அப்புறம் வந்து 12 போட்டிருக்காங்க, இது வந்து 12 வீல் உள்ள ஹெவிக்கு. சரிங்களா? இத்தனை கலர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்தந்த கலர்ஸை அந்தந்த வெஹிக்கிளுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட். ஃபாஸ்டாக் தான் நம்ம வந்து கரண்ட்டில் வந்து இருக்க போகுது. அதனால் வந்து நம்மளுடைய காரு, நம்மளோட வெஹிக்கிள், நம்ம லாரி, டிரான்ஸ்போர்ட் விஷயங்கள் எல்லாமே கிராஸ் பண்ணும்போது இது இருந்துச்சுன்னா யூஸ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த டோலில் வந்து கண்டிப்பாக வந்து 3 மடங்கு கட்டணம் வசூல் பண்ணுறதா சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக அதுக்கான அவகாசம் வந்து முடிஞ்சு ஆயிட்டு. இந்த வீடியோ போடுறதுக்கான கட்டம் என்னென்னா, நிறைய பேருக்கு ஃபாஸ்டாக்னா தெரியல. இன்னும் காரு வெஹிக்கிள்ஸ் வச்சுக்கிட்டு இன்னும் அதை அப்ளை பண்ணாமல் இருக்காங்க. அப்ளை பண்ண தெரியாமல் ஒவ்வொருத்தரும் வந்து டவுட் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்காக மட்டும்தான் ஃபஸ்ட் என்னெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்கிறேன். நீங்கள் யார் வாரீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு, அவங்களுடைய ஃபிங்கர் தம்ப் நெயில் வேணும். அதுக்கப்புறம் அவங்க கொண்டுறக்கூடிய எந்த காருக்கு போடுறாங்களோ அந்த காரோடைய ஆர்சி புக்கு கண்டிப்பாக வேணும். சரிங்களா? அது 3 இருந்தால் போதும். வந்துட்டு உங்கள் ஃபோனில் வந்து ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணி அதுக்குள்ள அக்கௌண்ட் நம்பர் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதில் மினிமம் பேலன்ஸ் போடணும். அதுக்கப்புறம் அதில் 150 ப்ராசஸிங் சார்ஜ் வந்து அதில் எடுப்பாங்க. மீதி உள்ள பேலன்ஸ் வந்து நீங்கள் டோலுக்கு வந்து யூஸ் ஆகும். அது போக இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு வந்து ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு ஃபீஸ் வந்து 150 சார்ஜ் பண்ணுறாங்க. சரிங்களா? 150 அவங்களுக்கு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த லிங்க் பண்ண அப்புறம் ஓடிபி வரும். ஓடிபி வந்ததுக்கப்புறம் அந்த பாஸ்வேர்டை லிங்க் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணணும். தேங்க்ஸ் ஆப் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆக்டிவேட் ஆயிரும். அப்புறம் டோன்ட் வரி. சரிங்களா? இவ்வளோ தான், சின்ன ப்ராசஸ் தான். குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து வெளியூருக்கு எங்கேயே போகிறதா இருந்தால் அதுக்கு முன்னுக்குட்டியே பிளான் பண்ணி 1 ஹவருக்கு முன்னால் வந்துடுங்க. ஏன்னா இங்கே க்ரௌட்லாம் இருக்கும். அந்த க்ரௌடை பிரேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஃபாஸ்டாக் வந்து அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணிவிட்டு அந்த க்ரௌடை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஜேர்னியை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துன்னு நினச்சிருக்கேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மனிஷ் விஜய். டேக் கேர்.